முகத்தில் இருக்கிற மருவுக்கு என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். எவ்வளவோ நம்ம டெக்னிக்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டேன். ஆனா, நீண்ட நாள் ஆகியும் என்னோட முகத்தில இருக்கக்கூடிய பரு போக மாட்டேங்குது. அந்த முகத்தில இருக்கக்கூடிய பரு போய் கருப்பு புள்ளிகள் இருந்துச்சு பாருங்க, அதுவும் போக மாட்டேங்குதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு கவலையில இருக்கிறீங்களா? நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். அத மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா, உங்களுடைய முகத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பரு, மங்கு, மரு, கருப்பு புள்ளிகள், அந்த டேன் ஆயிருக்கு பாருங்க, அது முதற்கொண்டு வந்து மாறுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 18 வயசு ஒரு பருவமுள்ள ஒரு ஆண், பெண் எல்லா பேருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, முகத்துல வரக்கூடிய பரு. அது சொல்லுவாங்க, பருவம் அடைஞ்சிட்டாங்க. 18 வயசுல எல்லாருக்குமே இந்த மாதிரி பருவ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏங்க வருது இந்த பருவு நம்மளுடைய முகத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய உடல் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்கும். 18 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பருவம் இல்லையே, சில பேருக்கு தானே வருது. அங்க நம்ம அதை யோசிக்க வேண்டியது இருக்கே. அப்ப அந்த பருவத்துல எல்லாருக்குமே வரும்னா எல்லாருக்குமே இருக்குமே. அப்ப அந்த சில நபர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அவங்க சேர்ல உட்காந்தாங்கன்னு வச்சுக்கங்க, பாருங்களேன், இந்த சேர் வந்து பயங்கரமா சுடும். ஒரு 1/2 மணி நேரம் அந்த சேர்ல உட்காந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா, அது மேல ஒரு முட்டைய உடைச்சு போட்டோம்னா ஆம்லேட் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து வெப்பம் இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்ப உங்களுக்கு முகத்தில் பரு இருக்குதா? அதுபோல வந்து தரையில அல்லது சேர்ல உட்காந்தீங்கன்னா, அதிகப்படியான வெப்பத்த மத்தவங்க ஃபீல் பண்ணி உங்கள்ட்ட சொல்றாங்களா? நீங்க அந்த வெப்பத்த சரி செய்தாலே போதும், உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய பரு போயிரும். இப்ப இந்த பருவுக்காக நெறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு பார்த்துருக்கோம். மருந்து வாங்கி அப்ளை பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த பரு வந்து பார்த்தீங்கன்னா அமுங்கிருது. அங்க வந்து பிளாக் கலர்ல டாட்ஸ் ஆயிருதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நமக்கு தொந்தரவா ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழக கெடுத்துருது அப்படின்னு சொல்லி கூட நீங்க இருக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த வெப்பத்த நீங்க ஆஃப் பண்ணாம நீங்க ஃபேஸுக்கு மட்டும் ட்ரை பண்ண ஒரு விஷயம் தான். நம்மளுடைய பதிவுகள்ல எல்லா பதிவுகள்லையும் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் நோயினுடைய அறிகுறிக்கு சிகிச்சை கொடுக்காதீங்க. நோயினுடைய மூல காரணத்துக்கு சிகிச்சை எடுத்துக்குங்க அப்படின்றத சொல்றோம். அப்ப இங்க ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய உறுப்புகளில் சில முக்கியமான உறுப்புகள் அதிகப்படியான வெப்பத்துல இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். உங்க உடம்புல நீர்ச்சத்துகள் குறைஞ்சு போயிருக்குது அப்படின்றது அர்த்தம். உங்களுடைய ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்குன்னா பாருங்க, உங்களுடைய ஸ்கின் எல்லாம் ட்ரையா இருக்கும். உங்களுடைய நெயில்லாம் ட்ரையா இருக்கும். உங்களுடைய நெயில்ல இப்படி தடவி பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு தெரியணுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா வரி வரியா வந்திருக்கும். இருக்குதான்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்மளுடைய உடம்புல உடலின் மொழிகளாக சொல்லுவோம்ல, அதன் மூலமா சொல்லுது. "எப்பா ட்ரைனஸ் ஆகிக்கிட்டு இருக்குது உடம்புக்குள்ள. அதனால வந்து நிறைய கொஞ்சம் தண்ணீர் கன்டென்ட் வேணும். தண்ணி குடிங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுது. நாம பாருங்க ஃபுல்லா ட்ரையான உணவுகள தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். புரோட்டா, பூரி, நூடுல்ஸ், நானு, சப்பாத்தி, ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. எப்படிங்க அப்புறம் நமக்கு வந்து லூப்ரிகேஷன் கிடைக்கும்? அதுவும் இந்த 18, 20 வயசுல வந்து பார்த்தோம்னா, இது மாதிரியான உணவுகள தான் நமக்கு வந்து தேடுது. அத தான் நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு இதுக்கும் நம்ம வந்து போய்க்கிட்டு இருக்கிறோம். உணவு முறைகள்ல நல்ல லூப்ரிகேஷன் வர்ற மாரி உணவு முறைகளாக மாத்துங்க. அது வந்து ரொம்ப அருமையா கிளியர் ஆயிரும். அதுபோல நம்மளுடைய ஃபேஸுக்கு எண்ணெய் தேய்ச்சிருக்கோமான்னு பாருங்களேன். எண்ணெய் தேய்க்கவே இல்ல. அன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பப்படும் பொழுது, அம்மா அவங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு ஃபேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய தேய்ச்சு அனுப்பக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருந்தது. ஆமா. வீட்ல இருக்கும் பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தலைக்கும் எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே போயிருச்சு. ஆமா. தேங்காய் எண்ணெய் ஒண்ணு போதுங்க. உங்களுடைய ஃபேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஷைனிங்கா, க்ளோவா வச்சுக்கிறதுக்கு. ஆனா நம்ம பயன்படுத்தல. பயன்படுத்தி பாருங்களேன். நைட்டு படுக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு பாருங்க. பருவே வராதுங்க. அப்ப ஒரு 16, 17 வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இத வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 17, 18ல உங்களுக்கு வந்து வருதுன்னா, அது வந்து வராமல் தடுக்கப்படும். இத முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஆமா. இப்ப அது மாரி வந்துருச்சுங்க. இதுக்கு நம்ம ஈஸியா வேற ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி உடல் சூடை குறைக்கணும். இந்த உடல் சூடை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹிப் பாத்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அந்த ஹிப் பாத் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டப்புல தண்ணி வச்சுக்கங்க. அதுக்குள்ள போயி உள்ள அப்படியே உட்காருங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுடைய கால்கள 2ம் வெளியில போட்டுட்டு, உங்களுடைய இடுப்பு பகுதி, கூபக பகுதி, தொடைப்பகுதி இது மட்டும் உள்ள இருக்கிற மாரி அப்படி உள்ள உட்காருங்க. நெஞ்சு பகுதிக்கு கீழ தண்ணி இருந்தா போதும். நெஞ்சு பகுதி வரைக்கும் தண்ணி வர தேவையில்ல. அப்படி வந்து உள்ள உட்காந்துருங்க.
ஒரு 20 நிமிஷம் அப்படி வந்து அப்படியே வந்து இடுப்பை கூல் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஆகும், ஷைனிங் ஆகும். அப்போ இந்த இடுப்பு குளியல் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அன்றைக்கு எல்லா மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளத்துல குளித்தாங்க, கம்மாயில் குளித்தாங்க, ஆற்றுல குளித்தாங்க, அருவியில் குளித்தாங்க. இப்படி தான் குளியல்களே இருந்துச்சு. ஆமாம், குளியல் தொட்டி வச்சு குளியல் தொட்டி கட்டி அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே முங்கி குளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது, கிணத்துல குளித்தது போக. இப்படியெல்லாம் இருந்த முறைகள் இன்றைக்கி வந்து மாறி இன்றைக்கி வந்து ஷவரை ஓப்பன் பண்ணி அப்படியே தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி, பன்னீர் தெளிக்கிற மாதிரி உடம்புல லைட்டாக தெளிச்சுட்டு அப்படியே துவட்டிட்டு கிளம்பிடுறோம். ஏன்னா குளிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. செல்ஃபோனில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் குளிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட செகண்டில் டக்குன்னு தண்ணி அப்படியே ஷவரில் நனைச்சிட்டு கிளம்பிடுறோம். பார்த்திங்களா, இப்போ எப்படி நம்ம உடம்பு கூலிங் ஆகும். அப்போ உங்களுடைய கண்கள் பொங்குற மாதிரி, ஓகேங்களா, உங்களுடைய காது வழியே ஹீட் வெளியில் போகிற மாதிரி, உங்களுடைய தொப்புள் வழியே ஹீட் வெளியே போகிற மாதிரி, உங்களுடைய ஃபேஸ் வழியவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு வெளியே போகும். அந்த இடத்துல அப்படியே வந்து பிளம்புகளாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதான் சிலருக்கு ரொம்பவும் அப்படியே கொத நீங்கள் கண்ணம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பருவாக அப்படியே வந்து அதை மேடு பள்ளம் ஆக்கிரும். இந்த மேடு பள்ளம் ஆக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இளமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்களை வந்து முதல்ல பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஹிப்பாத் பண்ணுங்கள். இடுப்பு குளியல் பண்ணப்படும் பொழுது லூப்ரிகேஷன்ஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈரப்பதம் நமக்கு முதல்ல கிடைக்க ஆரம்பித்தா கிளியர் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நீங்கள் உணவு முறைகள்லையும் இந்த ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வராமல் பாதுகாக்கணும்னா உணவு முறைகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏற்கனவே சொன்னது போல் இந்த ட்ரையாக இருக்கக்கூடிய உணவு முறைகளை முதல்ல மாற்றிடுங்க. காலை உணவை கஞ்சியாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அப்போ கஞ்சி உணவு வந்து காலை உணவு நம்ம எடுக்கப்படும் பொழுது இது உங்களுடைய வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், இந்த அடிவயிறு இந்த பகுதியை சூப்பராக கூலிங்காக வச்சுக்கிறோங்க. உங்களுடைய சிறுகுடலும் பெருங்குடலும் அதிகமான சூடாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும், கருப்பு அடிக்கும், அப்படியே ஃபேஸ் வந்து டேன் ஆகும். சிறுகுடலையும் பெருங்குடலையும் அப்படி கூலிங்காக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஃபேஸ் வந்து ஷைனிங் ஆகும். அதற்கு காலை உணவு கஞ்சி உணவாக எடுத்துங்க. அன்றைய காலகட்டங்களில் இரவு உணவு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதியம் சாப்பிட்டு சமைச்ச உணவில் மிச்சத்தை தான் எடுத்துக்கிட்டாங்க. அதையே திரும்ப தண்ணியை ஊற்றி வச்சு கஞ்சி ஆக்கி காலையில் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க. இன்றைக்கி காலையில் அப்படி கிடையாது. காலையில் எல்லாம் திரும்பவும் நம்ம சூடாக இட்லி, தோசை, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆயிரும். அது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்கள் உடம்புக்குள்ள ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஷைனிங்காக இருக்கும், பிம்பிள்ஸ் வராது. இப்போ ஆக்சிஜன் லெவல் குறையுது பாருங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பூரா. அப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு உங்களுடைய தோசை எடுக்கப்படும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஃபேஸில் டேனாக தான் செய்யும், ஓகேங்களா. அப்போ காலை உணவு நல்லா அப்படியே கஞ்சி, அந்த கஞ்சி ஊற்றி அப்படியே கரைச்சி சின்ன வெங்காயம் வச்சு காலை உணவை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு கூலிங் ஆகிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். பெட்டர், ரைட். இதற்கப்புறம் 3 சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சொல்யூஷனை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. அதை மட்டும் கடைபிடிங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸில் வந்து பிளாக் மார்க்காக இருக்குதுங்க, அப்படியே வந்து ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, அது வந்து டேனாக இருக்குதுங்க, களை இழந்து இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அதற்கான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, லெமன், எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் சாறை நம்ம வந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த எலுமிச்சம்பழ தோலை எடுத்து நம்மளுடைய அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ அப்படியே தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேஸு எரிகிற மாதிரி இருக்கும், அப்படியே அங்கங்கே வந்து எரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புண்ணு இருக்க மாதிரி இருக்குது, ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறது, இன்னொரு பரு வந்து வரப்போகுதுன்ற இடம் அல்லது பருவோட அந்த நுனி பகுதி, இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரியும். பட் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் தான், சில செகண்டு தான், அப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆயிரும். அப்படியே உங்களுடைய கழுத்து பகுதி, கழுத்தோட பேக் சைடு எல்லாம் இது வரைக்கும் வந்து லெமன் தேய்ச்சிக்கங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் வரைக்கும் கூட அப்படியே வச்சுருங்க, விட்டுருங்க. இதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி, வார்ம் வாட்டர், இந்த வார்ம் வாட்டரில் திரும்ப உங்களுடைய ஃபேஸை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணுங்கள். வார்ம் வாட்டரில் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஷ், கண் கழுவும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி பண்ணணும். இந்த கண்ணை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த லெமன் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பண்ணலாமா அல்லது நான் வாரத்துக்கு கூட பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரலாம்.
இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணுங்கள். ஒரு 7 நாள் டெய்லி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் 2 நாள் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் டேன் ஆகிருக்கிறது, கருப்படித்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மாறுங்க. ஒரே வாரத்திலேயே அந்த மாற்றம் தெரியும். இது இந்த மாதிரி வந்து ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படும். டாக்ஸின்ஸ் எடுத்துரும். ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு மட்டும் ஒரு ஸ்டீம் பண்ணலாம். அப்படியே எடுத்துரும். ஓகேங்களா? அப்போ பிளாக் கலர் எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் வந்து என்ன தான் இது பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சூட்டெல்லாம் சரி பண்ண போகிறோம் அப்படின்னு. அடுத்ததாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. சூப்பரான ஒரு சொல்யூஷனுங்க. என்ன அப்படின்னா கடுக்காய் பவுடர், அவ்வளோதான். அந்த கடுக்காய் பவுடரை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி அப்படியே உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணி திரும்ப இதையும் அதே போல் தான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மூழ்கும் பொழுது, அதாவது சரியாகும் பொழுது அந்த கருப்பு கலராக ஒரு தடம் வச்சுட்டு போயிடுது பாருங்கள், அந்த தடத்தை பூரா எடுத்துருங்க. ஓகே, அந்த தடத்தை பூரா எடுக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பவுடர் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று, மீண்டும் உங்களுக்கு பரு வராமல் தடுக்கும். அப்போ மீண்டும் உங்களுக்கு பரு வராமல் தடுக்கணுமா, அந்த பரு இருந்த இடம் கருப்பு கலராக இருக்குது, அதை முதல்ல மறையணுமா, அதற்கு இந்த கடுக்காய் பவுடர் ரொம்ப அருமையாக பயன்படுத்துங்க. உங்களுடைய பயன்படுத்தி ஒரு வாரத்தில் என்ன மாற்றம் தெரியுது, 15 நாளில் என்ன மாற்றம் தெரியுது அப்படின்ற விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா இந்த பிம்பிள்ஸ் வந்திருக்குதுங்க, இந்த பிம்பிள்ஸை நான் எப்படியாவது போக்கிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிம்பிள்ஸ் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, பிம்பிள்ஸ் வந்துட்டு அது கருப்பு கலர் ஆகிடுச்சுன்னா எப்படி சரி பண்ணுறதை பார்த்துட்டோம். அதுபோல் அந்த ஃபேஸ்லாம் வந்து டேனாக இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ பிம்பிள்ஸ் இருக்குது, இதை நான் போக்கணும். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, நிறைய முகம் ஃபுல்லாக இருந்தாலும் சரி, 1-2 பருக்கள் இருந்தாலும் சரி, அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பவுடர் வாங்கிக்கோங்க. இந்த ஜாதிக்காய் பவுடரு, கடுக்காய் பவுடர்லாம் சொல்கிறீங்க இல்லைங்க, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மருந்து கடைகள் இருக்குது, ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது. இங்கே எல்லாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். ஜாதிக்காய் பவுடர் வாங்கிக்கோங்க. இது கூட ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சந்தன பவுடரு கலந்துக்குங்க. ஏன்னா ஜாதிக்காயும் சந்தனமும் ஈக்குவலாக கலந்து அதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம அப்படியே கலந்துக்கலாம், அல்லது தேங்காய் எண்ணெயில் கலந்துக்கலாம். ஆமாம், பெட்டர் தேங்காய் எண்ணெய், ஜாதிக்காய் பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தன பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. குறிப்பாக உங்களுக்கு பருவம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபேஸ் முழுவதுமே அப்ளை பண்ணலாம். ஃபேஸு, கழுத்து எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஆமாம், இது உங்களுக்கு பரு வராமல் தடுக்கிற வேலையும் பண்ணிடும். வந்திருக்குதுன்னா அதை திரும்பவும் வந்து அதை அப்படியே அமுக்கி நார்மல் பண்ணுற வேலையும் பண்ணிடும். இந்த 3 டிப்ஸு போதுங்க. வராமல் தடுத்துடலாம், வந்திருந்தாலும் ஆஃப் பண்ணிடலாம், வந்து அது இருந்த கருப்பு அடையாளத்தையும் நம்ம போக்கிடலாம். இந்த 3ஐயும் பயன்படுத்துங்க. உங்கள் ஃபேஸ், உங்களுடைய முகம் பிரகாசமாக, பிரைட்டாக, எனர்ஜியாக என்றென்றும் இருக்கும். பயன்படுத்தி அழகாக வாழ வாழ்த்து. என்றென்றும் இளமையாக இருக்கணும்னா இந்த சில விஷயங்கள்லாம் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். நிறைய மக்கள் அதை வந்து பார்த்து அதற்கு வந்து பயன்படுத்தி அந்த அனுபவங்கள்லாம் வேறு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்களும் கடைபிடித்து என்றென்றும் இளமையாக வாழ வாழ்த்துக்கள்.